துலாம் ராசி நேர்களே, இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு உங்கள் 5வது வீட்டில் இருப்பார்கள். சனி மாதம் முழுவதும் 6வது வீட்டில் இருப்பார். குரு 9வது வீட்டில் பின்னோக்கி செல்வார். கேது 11வது வீட்டில் இருப்பார். 2ஆம் தேதி சுக்கிரன் 6வது வீட்டிற்குள் நுழைந்து சனியுடன் இணைவார். பின்னர் 15ஆம் தேதி சூரியனும் 6வது வீட்டிற்குள் நுழைந்து சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைவார். அதன் பிறகு 26ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டிற்கு செல்வார். இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்களுக்கிடையில் காதல் இருக்கும். அதே வேளையில் வேறொரு நபருடனான நெருக்கம் உறவை பாதிக்கலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையை மாற்றி தங்களுக்கு பிடித்த வேலையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெற விரும்பினால் நீங்கள் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேச வேண்டும். குடும்ப உறவுகள் மிதமானதாக இருக்கும். மாணவர்கள் பல தடைகளை சந்திப்பார்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். வயிற்று பிரச்சனைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம். நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை பற்றி யோசித்தால் இந்த மாதம் சாதகமாக இருக்கலாம். 26ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றத்தின் அறிகுறிகளை காண்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்கள் நம்பிக்கையையும் தரும். இந்த மாதம் உங்கள் தாயாரின் உடல் நலமும் ஓரளவு குறையக்கூடும். எனவே அவரது உடல் நல பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமியின் பீச் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனி இந்த மாதம் முழுவதும் 5வது வீட்டில் இருப்பார். அதே நேரத்தில் குரு 8வது வீட்டிலும் மற்றும் கேது 10வது வீட்டிலும் இருப்பார்கள். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் 4வது வீட்டில் இருப்பார்கள். அங்கிருந்து சுக்கிரன் 2ஆம் தேதி 5வது வீட்டிற்கும் 26ஆம் தேதி 6வது வீட்டிற்கும் செல்வார். சூரியன் 15ஆம் தேதி 5வது வீட்டிற்குள் செல்வார். உங்கள் வேலையில் நீங்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் மற்றும் பல தடைகளை சந்திப்பீர்கள். தொழில் அதிபர்கள் இந்த மாதத்தை சாதகமாக காணலாம் மற்றும் நீங்கள் பெரிய வெற்றியை அடையலாம். மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைய நல்ல நேரத்தை அனுபவிப்பார்கள். உங்களுக்குள் நேர்மறையான ஆற்றலை அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் கல்வியை தொடர உதவும். நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். வீட்டு வசதிகள் மற்றும் வளங்களில் அதிகரிப்பு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் பரஸ்பர நல் இணக்கமும் அன்பும் நிலவும். வீட்டில் ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்கலாம். மார்பு மற்றும் வயிற்று நோய்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தக்கூடும். எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். பங்கு சந்தையில் இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஏதேனும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மாதத்தின் பிற்பகுதியில் மோசமடையக்கூடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை ஒரு பூங்கா அல்லது தோட்டத்தில் 9 மாதுளை செடிகளை நட வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். சனி உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டிலும், குரு 7ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும், செவ்வாய், ராகு மற்றும் புதன் 3வது வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் பெயர்ச்சிப்பார்கள். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் சூரியனும் உங்கள் 3வது வீட்டில் இருப்பார்கள். 2ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் 4வது வீட்டிற்குள் நுழைந்து சனியுடன் இணைவார். 6ஆம் தேதி உங்கள் 5வது வீட்டிற்கு நகரும்.
15ஆம் தேதி சூரியனும் 4வது வீட்டிற்குள் நுழைந்து சனியுடன் இணைவார். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் வக்கிரமாக இருக்கும் குரு 11ஆம் தேதி முதல் நேரடியாக மாறுவார். வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களை நன்றாக நடத்துவதற்கு சாதகமான பலன்களை பெறுவார்கள். அவர்களின் வேலைகளில் வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். உங்கள் தைரியம் அதிகரிக்கும். சிறந்த வேலைக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வணிக முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகளுடன் இருக்கும். குடும்ப விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கும். சூரிய ஒளி மற்றும் நிழல் காலங்களுக்கு வழிவகுக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். உங்கள் வருமானம் சீராக இருக்கும். ஆனால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யும் மாதமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி காதல் விஷயங்களில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் திருமணமான தம்பதிகள் இந்த மாதம் வெற்றிகரமாக காணலாம். உங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம். ஏற்கனவே ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நோய் மேலும் மோசமடைவதை தடுக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த வழிமுறைகளை பின்பற்றவும். தேவைப்பட்டால் ஒரு புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை உங்கள் மணிக்கட்டில் மஞ்சள் கட்டியை கட்ட வேண்டும். மகர ராசியில் பிறந்த நேயர்களே, இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் 5 கிரகங்கள் உங்கள் 2வது வீட்டில் அமரும். 6வது வீட்டில் அமைந்துள்ள குருவும் அவர்களை பார்ப்பார். 2வது வீட்டில் இந்த 6 கிரகங்களின் செல்வாக்கு உங்கள் பேச்சில் அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்தும். சிலருடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் மற்றும் மற்றவர்களுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் நிதி ரீதியாக நேரம் நன்றாக இருக்கும். செல்வத்தை குவிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வேலை செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை காண்பார்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. வணிகர்கள் மிதமான பலன்களை அனுபவிப்பார்கள் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அவ்வப்போது தடைகள் இருந்தாலும் உங்கள் படிப்பில் நல்ல வெற்றியை அடைவீர்கள். சுகாதார முன்னணியில் நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனெனில் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலும் சோதிக்கப்படும். திருமணமானவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிப்பார்கள். உடல்நல பிரச்சனைகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் தொந்தரவு செய்யலாம். நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் வெளிநாட்டு பயணத்தை பரிசீலித்தால் இந்த மாதம் நீங்கள் வெற்றியை காணலாம். மர்மமான விஷயங்களின் மீதான உங்கள் ஈர்ப்பு திடீரென்று அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் சிலருக்கு உடல் பருமன் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். மறைந்திருக்கும் பிரச்சனைகள் மற்றும் மூல நோய் போன்ற பிரச்சனைகளும் உங்களை பாதிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் கவனமாக இருங்கள். எந்த ஒரு சிறிய பிரச்சனைகளையும் புறக்கணிப்பதை தவிர்த்து முதலில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டுமே எதையும் அனுபவிக்க முடியும். பரிகாரம்: சனிக்கிழமை மாலை அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் ராசியில் இருப்பார்கள். 5வது வீட்டில் அமைந்துள்ள வக்ர குருவும் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியில் 6 கிரகங்களின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு மற்றும் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாதமாக இருக்கும். சனி உங்கள் ராசியிலிருந்து 2வது வீட்டில் இருப்பார். சுக்கிரன் 2ஆம் தேதி முதல் வீட்டில் இருந்து இடம்பெயர்வார். சூரியனும் 15ஆம் தேதி இங்கு இடம்பெயர்வார் மற்றும் சுக்கிரன் 26ஆம் தேதி உங்கள் 3வது வீட்டிற்கு இடம்பெயர்வார். குரு 11ஆம் தேதி முதல் நேரடியாக மாறுவார். கேது இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பார். இந்த மாதம் உங்கள் உடல் நலம் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த மாதம் மிகவும் பாதிக்கப்படும்.
பகுதியாக இருக்கும். இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்கள் கடினமான காலங்களை எதிர்கொள்ள கூடும். சாத்தியமான மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் இருக்கலாம். கடின உழைப்பு இருந்த போதிலும் வேலையில் இருப்பவர்கள் சிலருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடும். எனவே உங்கள் நடத்தையை கட்டுப்படுத்தி அன்பான தோணியை பேணுங்கள். தொழிலதிபர்கள் சில சவால்களை சந்திப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த மாதம் குடும்ப விஷயங்களுக்கு மிதமானதாக இருக்கும். நிதி கண்ணோட்டத்தில் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். முதல் பாதியில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சனி மற்றும் சூரியன் 2ஆம் வீட்டில் இணைவதால் கண் பிரச்சனைகள், வாய்ப்புண்கள் அல்லது பல்வலி ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உளுத்தம் பருப்பு கச்சோரியை விநியோகம் செய்ய வேண்டும். மீனராசி நேயர்களே, இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் 11ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில், அதாவது உங்கள் சொந்த ராசியில் இருப்பார். குரு உங்கள் 4வது வீட்டில் இருப்பார் மற்றும் கேது உங்கள் 6வது வீட்டில் இருப்பார். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பார்கள். சுக்கிரன் 2ஆம் தேதி முதல் வீட்டிற்கும் 26ஆம் தேதி 2வது வீட்டிற்கும் இடம்பெயர்வார்கள். சூரியன் 15ஆம் தேதி முதல் வீட்டிற்கும் சனியுடன் இணைவார். உடல்நல பிரச்சனைகளின் அதிகரிப்பை தெளிவாக குறிக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் மற்றும் மாதம் முழுவதும் தொந்தரவாக இருக்கும். உடல் நலம் மற்றும் செலவுகளுக்கு அப்பால் உங்கள் குடும்ப உறவுகளில் திருப்தியை காணலாம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். காதல் விஷயங்களில் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை அனுபவிப்பீர்கள். உங்கள் காதல் உறவு வலுவடையும் மற்றும் உங்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும். ஆனால் நடுத்தர காலம் மிகவும் சாதகமாக இருக்கலாம். இருப்பினும் சுமூகமான உறவை உறுதி செய்ய நீங்கள் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மற்றும் அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்வார்கள். இருப்பினும் எதிரிகள் சில முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தலாம். தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் நிதி ஆதாரங்களை பெறுவார்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமை உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் பதிக்கப்பட்ட உயர்தர புஷ்பராக ரத்தினத்தை அணிய வேண்டும்.